டாடி, உங்க வைஃப மரியாதையா பேச சொல்லுங்க. முதல்ல யார் இங்க வர சொன்னது அவங்கள? ஏய், என்ன வர சொல்றதுக்கு போ சொல்றதுக்கு நீ யாருடா? நீ ஏன் மூலமா தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க? அத நினைச்சாலே எனக்கு அப்படியே அருவருப்பா. டேய் டாட், தயவு செஞ்சு நிறுத்துடா. டாட். எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்புறம் என்ன டாடி, அவங்க இஷ்டத்துக்குலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க வந்து? ஏன் சுந்தரவல்லி, இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அத பத்தி விசாரிப்போம் தெரிஞ்சுப்போம் இல்லாம ஏன் இப்படி வார்த்தையெல்லாம் விடுற? நான் வார்த்தை விட இங்க பாருங்க, எனக்கு வர கோவத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னன்னு பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வாய மூடுங்க. என்னங்க, எதை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வைக்கணும். அதை விட்டுட்டு கால்ல போடுற செருப்பு எடுத்து தலையில வச்சோன்னு வைங்க, கொஞ்ச நாள் அந்த செருப்புக்கே தொடுமா. ஓ, நாம தான் பெரிய ஆளு, நம்ம என்ன வேணாலும் ஆட்டம் போடலான்னு. அந்த மாதிரிதான் தோ நிக்குதுங்களே இந்த பிஞ்ச செருப்பு, இதுங்களோட நிலைமையும். அம்மா, நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்கோங்க, ஆனா செஞ்ச தப்புக்கு திட்டுங்க, செய்யாத தப்புக்கு திட்டாதீங்க. ஓ, பாத்தீங்கல்ல, நந்தினின்னு உருகுனீங்களே பாருங்க. ஏன் முன்னாடி நிமிர்ந்து நின்னு குரலை ஒசத்தி பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு திமிரு உனக்கு வந்துருச்சுல. நாங்க செருப்பாவே இருந்துட்டு போறோம்மா, ஆனா உங்க மகனை வளைச்சு போட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றீங்கல்ல, அது மட்டும். நந்தினி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இல்லங்க ஐயா, நான் பேசாதன்னு சொல்றேன்ல. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நந்தினி செய்யாத தப்புக்கு புடிச்சு உள்ள வச்சிருக்காங்க, அவளை காப்பாத்த வேண்டாமா? காப்பாத்தணுமா? என்ன விளையாடுறீங்களா? ஒண்ணு பண்ணுங்களே, நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உண்ணாவிரதம் இருங்களே. இவ பெரிய சுதந்திர போராளி, இவளுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏங்க, இவ அந்த பையனை அடிச்சு அந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்தத ஊரே பாத்துருக்குல்ல. ஏங்க, ஊரே பாத்துச்சுல்ல. அதெல்லாம் பொய் சுந்தரவல்லி, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு. நந்தினியோட முத தங்கச்சி அந்த பிரசிடென்ட் பையன் ரொம்ப மோசமா கிண்டல் பண்ணிருக்கான். கிண்டல் பண்ணிட்டான், இருக்கட்டும். என்ன இப்போ? என்ன இப்ப வா? நீ ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவதானே சுந்தரவல்லி, நீ எப்படி பேசலாமா? என் பொண்ணுங்கள நான் ஒண்ணு ஊர் சுத்த விடல. ஏய், ஐயோ, என் பேத்திய பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களே. கற்பா, அம்மா, என் பிள்ளை மூணு தங்கங்கம்மா, இப்படி எல்லாம் வார்த்தையை விடாதீங்க. நடிக்காத, அசிங்கமா இருக்கு. டாடி, ஒன்னு சொல்றேன், இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. இவங்க இப்போ இந்த இடத்தையே நாஸ்தி பண்றாங்க, பேசாம போயிட சொல்லுங்க. ஐயா, உங்க எல்லாரையும் கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே கிளம்பிருங்க. நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன். நீ சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். சுந்தரவல்லி, நீ முதல்ல வெளியே வா, எதுவா இருந்தாலும் அங்க பேசி. எதுக்கு வெளியில வரணும்? முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புங்க. இந்த பிரச்சனையை முடிக்காம எப்படி ஊருக்கு போக முடியும்? நந்தினி ஒண்ணு யாரோ ஒருத்தி கிடையாது, நம்ம வீட்டு மருமக. ஐயோ, முதல்ல அந்த வார்த்தையவே சொல்லாதீங்க, கேட்கவே எனக்கு நாராசமா இருக்கு. ஆனா ஒண்ணு, நீயும் உன் குடும்பமும் சரியான ஆளுங்க தான். அப்படியே குறி வச்சு காரியம் பண்றீங்க. நீ ஒரு ரகம்னா உன் தங்கச்சி நல்ல வேற ஒரு ரகம். அழகா ஒரு பிரசிடென்ட் பையனா பார்த்து செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணல. ஐயா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க கால்ல வேணாலும் நான் விழுறேங்க ஐயா. நீங்க இங்க இருக்க இவங்க என் தங்கச்சியையும் எங்க குடும்பத்தையும் அசிங்கப்படுத்திட்டே இருப்பாங்க. ஜெயிலுக்கு போறதை விட இவங்க பேசுறதுதான் எனக்கு அதிகமா வலிக்குது. தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீங்களும் தயவு செஞ்சு கிளம்புங்க. நந்தினி, இங்க பாரு, இவங்க சொல்றதுக்காக யாரும் இங்க இருந்து போகலாம் முடியாது. நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம இரு. ஐயோ வேண்டாம் சார், தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க.
ஏமா கிளம்புனா எப்படிமா கிளம்ப முடியும்? அதுவும் உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு. ஏங்க அவ தான் கிளம்ப சொல்றாள், அதுக்கப்புறமா அவகிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா நீங்க முதல்ல கிளம்புற வேலையை பாருங்க. அவ எக்கேடோ கெட்டு போட்டோம். கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே வேணாமா சுந்தரவல்லி? ஒருவேளை சூர்யா மேல கேஸ் விழுந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? அப்போ இப்படிதான் பேசிருப்பியா? அப்ப ஏன் நான் பேசிட்டு இருந்திருக்க போறேன்? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அந்த நிமிஷமே இந்த குடும்பத்தையே தீ வச்சு கொளுத்திருப்பேன். ஜெய், ஐயா இதுக்கு மேல உங்ககிட்ட நான் எப்படி கேக்குறது? போயிருங்க ஐயா. எனக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து கிளம்பிடுங்க. எப்படி எப்படி போக முடியும்? அதுவும் உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க எப்படி போறது? ஏமா எங்களை பூப்பான்னு சொல்ற என்னமா இது? அதுதாங்க ஐயா நீங்க எனக்கு செய்யற உதவி. இது என் குடும்ப பிரச்சனை. என் தங்கச்சி மூலமா வந்தது. அது என்னால வந்தது, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. அதையும் மீறி நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னா இதே போலீஸ் ஸ்டேஷன்லயே என் உயிரை மாச்சுக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. ஏய் என்னமா பேசுற நீ? ஏம்மா நந்தினி என்னங்க இவ?